Hi friends, welcome to my channel Fitty 50. நம்ம வார்ம் அப் செஷன் போன வாரம் பார்த்தோம். இப்போ நம்ம இன்னைக்குலேருந்து எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 5 days 5 moves சீரீஸ்ன்ற டைட்டில் ஆரம்பிக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸ் மட்டும் கற்றுக்க போகிறீங்க. ஏன்னா இது பிகினர்ஸ்க்கு எக்ஸசைஸே பண்ணாதவங்க ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ எல்லாம் சேர்த்து ஒரே வாட்டி பண்ணுறதுக்கு இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ப்ரோக்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்டமன் கோர் மசில்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸசைஸ் பேர் ஸ்டாண்டிங் கிரன்ச்சஸ். இதுக்கு 2 வேரியேஷன் இருக்குது. ரெகுலர் ஸ்டாண்டிங் கிரன்ச்சஸாகவும் பண்ணலாம், அது கஷ்டம் இருக்கவங்களுக்கு சைட் கிரன்ச்சஸும் பண்ணலாம். இந்த மாதிரியே பண்ண முடியும், இருக்கிற இடத்துல பண்ண முடியும், வெளியில் எங்கேயும் போக வேண்டாம், எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் வேண்டாம், மேட் கூட தேவையில்லை, இருக்கிற நம்ம நைட் பைஜாமாஸ்லேயே பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸை பண்ணுறதுக்கு காமிக்க போகிறேன், எப்படின்னு பார்த்துக்கோங்க. இட் இஸ் பிகின் நவ். நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு போஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம இப்படி இருந்துட்டு கிரன்ச்சஸ் பண்ண முடியாது, ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும். ஷோல்டர்ஸ் நல்லா ப்ராடாக வச்சுக்கோங்க. இப்படி கூன் போட்டுட்டு பண்ண வேண்டாம், நல்லா ஷோல்டர்ஸ் பிரிஞ்சு இருக்கணும். 2 பிளேட்ஸும் இட் ஷுட் பி திஸ் வே, பேரலாக இருக்கணும், ஹெட்டோட சைட்ஸில் வர மாதிரி. இந்த சைட் போஸ்டர் பாருங்கள், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், கூன் போடாதீங்க, நல்லா பிரித்து வச்சுக்கோங்க உங்களோட ஷோல்டர்ஸ். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஆப்டமன் இருக்கு இல்லையா, அதோட பகுதி சென்டர் பார்ட் கோருன்னு சொல்கிறோம் இல்லையா, இதை நல்லா உள்ளே இழுத்து பிடிச்சிக்கோங்க, லூஸாக விடாதீங்க, கோரை டைட்டன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த பெல்லி பட்டன் அண்ட் ஸ்பைன் ஷுட் பி ரிட்ராக்டட் டுவர்ட்ஸ் ஈச் அதர்னு சொல்லுவோம். ஸோ ஆப்டமனை நீங்கள் இப்படி உள்ளே புல் பண்ணிட்டீங்கன்னா, இன்ஹேல் பண்ணி அப்படின்னு பண்ணிங்கனாலே உள்ளே ரிட்ராக்ட் ஆகும். அந்த போஸ்டர் நீங்கள் மெயின்டைன் பண்ணும். 2 காலும் இப்படி பிரிஞ்சிருக்கணும். And then keep both the arms behind your head. இப்படி வச்சுட்டு slowly raise your leg. இப்படி பாருங்க, ஆப்போசிட் டைரக்ஷன்ல. அதாவது உங்களோட கையில இருக்கிற இந்த எல்போ பாயிண்ட்டும் காலில் இருக்கிற இந்த நீ பாயிண்ட்டும் டச் பண்றதுக்கு ட்ரை பண்ண போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் லைட்டா டச் ஆச்சு, எடுத்தோடனே வராது, கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்காம போகும், பரவாயில்ல, கீப் ட்ரை. செகண்ட் அதர் சைட். கையை நான் ரிமூவ் பண்றேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்றதால எனக்கு இப்போ கஷ்டமா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் பாருங்க, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். எஸ், நான் என் கையை எடுக்காமையே டச் பண்ணிட்டேன் இந்த தடவை. இப்போ இந்த கை ட்ரை பண்ணலாம். எஸ், இந்த தடவையும் நான் கையை எடுக்கல ஹெட்லேருந்து. அப்போ 2-3 டைம்ஸ் பண்ணால் கட்டாயம் உங்களுக்கும் வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக நான் கை வச்சுட்டு போகிறேன் இந்த 3rd டைம் ட்ரை பண்ணுறதுக்கு. பாருங்கள், எஸ், ஐ டிட் திஸ். இப்போ வரல, பரவாயில்ல, இப்போ திருப்பியும் பண்ணலாம். 4th டைம் வந்துடும். எஸ், 5th டைம், வெரி குட், பண்ணியாச்சு. ஸோ 5 டைம்ஸும் ஹெட்லேருந்து விரல்லாம் வெளியில் எடுக்காமையே நம்ம எல்போ டு நீ டச் பண்ணிடும் இல்லையா. ஸோ இப்போ இதோட இன்னொரு வேரியேஷன் இருக்கு. இதுவே கஷ்டமா இருக்கு, எனக்கு சைட்ஸ்ல கிரன்ச் பண்ண முடியல அப்படின்றவங்க ஈஸியா பண்றதுக்கு சைட் கிரன்ச்சஸ். அதே மாதிரி ஷோல்டர்ஸ் ப்ராடா வச்சுக்கோங்க, தலைக்கு பின்னாடி 2 கை வச்சுக்கோங்க. முடிஞ்சா இப்படி கிளாஸ் பண்ணிக்கலாம், கிளாஸ் பண்ண முடியல அப்படின்றவங்க வெறுமை இப்படி வச்சுக்கோங்க. சைட் கிரன்ச்சஸ் இப்படி சைடில் கொண்டு வந்து டச் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாருங்க, எல்போ டு நீ, எல்போ டு நீ. ஸோ திஸ் இஸ் ஈஸி வேரியன்ட். ஃபர்ஸ்ட் எடுத்தவனையும் பண்ண முடியாதவங்க இது பண்ணுங்க. பாருங்க, ஒவ்வொரு டைமுமே எனக்கு டச் ஆகுது. 4th டைம், ஓகே, 5th டைம் பண்ணியாச்சு. ஸோ 2 வேரியன்ஸையும் 5 டைம்ஸ் இன்னைக்கு ட்ரை பண்ணோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வந்ததுன்னா 10 டைம்ஸ் ஆர் 15 டைம்ஸ் பண்ணலாம். இது மாதிரி 2 sets ஆர் 3 sets பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் கோர் ஸ்ட்ரென்தனிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோர் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டமன் மசில்ஸ், க்ளூட்ஸ் மசில்ஸ், ஹிப் மசில்ஸ், இது 3த்துக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். போஸ்டரை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்க நமக்கு ஹெல்ப் பண்ணும். டம்மியில் நமக்கு ஃபேட் நிறைய சேராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் கார்டியோவாஸ்குலர் எக்ஸசைஸ் ஆல்சோ. ஏன்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் ஹார்ட் ரேட் இதில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லோ இம்பேக்ட் கார்டியோவாஸ்குலர் எக்ஸசைஸ். போன்ஸ், ஜாயின்ஸ் எதுக்குமே இது ப்ரெஷர் கொடுக்காது. விமென்க்கு எஸ்பெஷலி போஸ்ட் பார்ட்டம், அதாவது டெலிவரிக்கு அப்புறம் சேரக்கூடிய ஃபேட் எல்லாம் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எவ்ரிடே ஸ்டார்ட் வித் வார்ம் அப். நம்ம ஆட் பண்ணுற ஒவ்வொரு எக்ஸசைஸ் ஒரு நாள் பண்ணுங்க. ஸோ ஒரு 10 minutes வச்சா போதும் உங்களுக்கு. கீப் திஸ் இன் மைண்ட், வார்ம் அப் அண்ட் தென் யூ ஷுட் எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மைண்ட் அப் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸ். 5 days 5 moves series. This is the first day. Okay, keep trying and follow my channel Fitty 50. See you guys, bye.